டிஷ் வாஷர் இல்லைங்க. நம்ம பாத்திரம் க்ளீன் பண்ணியாச்சுங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சுங்க இந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுல. 2 ஸ்டாண்ட் இருக்குதுங்க. இந்த பாத்திரம் ஸ்பூன்லாம் இதில் வச்சுக்கலாங்க. நம்ம பாத்திரம்லாம் அடிக்கிச்சு முன்னாடியும் இந்த மாதிரி சுற்றி பார்த்துக்கணும். ஃபேனு உள்ளே ஒரு மாதத்துக்கு இருக்க 1 கிலோ உப்பு போடணும். கீழே ஒரு ஃபேனு இந்த மாதிரி நேராக வச்சுக்கணும். அதையும் நம்ம சுற்றி பார்க்கணும். நம்ம டிஷ் வாஷரில் பாத்திரம் அடுக்கிட்டு லாக் பண்ணுறப்பங்க. இப்போ நம்மளுக்கு இதில் சோப்பு வைப்பாங்க. இதில் லிக்விட் 5 தடவை முன்னாடிங்க க்ளீன் பண்ண முன்னாடி ஒரு 2 மூடி வாட்டர் பாட்டில் மூடியில் 2 மூடி ஊற்றிட்டு லாக் பண்ணிடணும். சோப்பு உள்ள கட்டி ஒவ்வொரு டைமுக்கு வச்சு நம்ம லாக் பண்ணிடணும். நம்ம அலுமினிய பாத்திரம்லாம் வச்சா அதை கலர் மாறிடும். நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி டப்லையும் நம்ம ஒரு ஸ்டாண்ட்லேயும் எடுத்து வச்சுக்கலாம். இது காப்பர் பாட்டம் போட்டோங்க. பால் பாத்திரம்லாம் காய்ச்சிடுங்க. நம்ம எல்லா பாத்திரமே ஒரு தடவை ஸ்க்ரப்பில் தேய்ச்சி வச்சுட்டு நம்ம வைக்கிறதுங்க. அப்படியே சாப்பிட்ட ஐட்டம்லாம் வச்சோம்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஸ்மெல் வருங்க. ஒரே டைமில் வைக்கிறப்ப நம்ம சும்மா பேருக்கு லேசாக அலாசிட்டு வச்சா போதும் தட்டலாங்க. இந்த பால் காய்ச்சிற பாத்திரம் இந்த மாதிரி வடைச்சட்டி தாளிக்கிறதெல்லாம் நம்ம வெறும் ஸ்க்ரப்பில் தேய்ச்சிட்டு வச்சோம்னா ரொம்ப கரை பிடிச்சிருந்தோன்னா கோலப்பொடி கொஞ்சம் போட்டு தேய்ச்சிங்க வைக்கலாங்க. மற்றபடி நமக்கு அலுமினிய குக்கரும் கூட எனக்கு வச்சுருக்குறேன். சமயத்து கீழே பாத்திரம் வச்சுருக்கிறேன். நம்ம காலையில் அப்பப்போ கை கொஞ்சம் வெளியில் நம்ம சிங்கில் கழுவிக்கணுங்க. இது நம்ம இதோட வெயிட்டோட வச்சுருந்தேன். குக்கர் வெயிட்டோட அலுமினிய குக்கரோட மூடிங்க. அலுமினியம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது தாளிக்கிற 2 எண்ணெய் பசையெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம உள்ளே விழுகிற மாதிரி சின்ன பாத்திரம்லாம் மேலே ஸ்டாண்டில் தான் வைக்கணுங்க. கீழே நம்ம இந்த மாதிரி பெரிய தட்டுகள் இந்த மாதிரி சாப்பிட்ற தட்டை இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம். இந்தளவுக்கு ஹோல்ஸ் பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன கப்பெல்லாம் இந்த மாதிரி சின்ன கப்பு இப்படி வைக்கும்போது உள்ளே விழுந்துன்னா உள்ளே போய் லாக் ஆகிக்கும். அப்புறம் ஃபேன் சுத்தாதுங்க. அதனால் பார்த்து எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு பாத்திரம் வைக்கக்கூடாதுங்க. இப்படி கிராஸாக கூட வச்சுக்கலாம். இப்படி கமுத்தி வச்சிட்டோம்னா கீழே இருக்கிற பாத்திரத்துக்கு தண்ணி போகாதுங்க. இப்போ நம்ம இதை தனியாக கூட வெளியில் எடுத்து எல்லா பாத்திரத்தையும் இந்த பாத்திரத்தை இதில் அடுக்கி நம்ம வீட்டுக்கு வெளியில் தான் வச்சுருக்குறேன். இப்போ மேலே உள்ள பாத்திரம் குட்டி குட்டி பாத்திரம் நம்ம எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம்னா ஒரு பாத்திரத்துக்கு மேலே ஒரு பாத்திரத்துக்கு கீழே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கேஸ்கெட்டெல்லாம் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டுகளில் வைக்கிறக்கும் சௌரியமாக இருக்கும். டம்ளரில் வச்சுக்கலாம். டம்ளர் வைக்கிறதுக்கு சைடில் அப்படி கம்பியாக எல்லாமே கம்பி தான் வைக்கணும். இந்த மாதிரி வைக்கணும். இதுக்கு மேலே எதுவுமே வைக்கக்கூடாதுங்க. அப்போ நம்மளுக்கு க்ளீனாக பாத்திரம் க்ளீனாக கொடுக்கும். நம்ம எல்லா பாத்திரத்தையுமே வெறும் ஸ்க்ரப்பில் சும்மா லேசாக எது சாப்பிட்ற பொருளாக இல்லாமல் இருந்ததுன்னா சும்மா அலாசினா போதும். டீ டம்ளர்லாம் நம்ம சும்மா அலாசிட்டு வச்சா போதுங்க. ஏதாச்சும் கரை பிடிச்சிருந்தோன்னா டீ கரையெல்லாம் இருந்ததுன்னா அதை ஸ்க்ரப்பில் தேய்ச்சிட்டு வைக்கணும். இல்லாட்டி கரையில் விடாதுங்க. இந்த எண்ணெய் பசையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு எடுத்து கொடுத்துருங்க. நம்ம ஒரு 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழுவுற பாத்திரத்தை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாத்திரம் அதிகமாக சேரலைன்னாவும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்பப்போ சேர்கிற பாத்திரத்தைங்க சும்மா கழுவி நம்ம கொண்டாந்து இதில் அடுக்கி வச்சுக்கலாம். இது 2 ஸ்டாண்டு ஃபுல்லான முன்னாடிங்க அப்புறம் நம்ம போட்டு வச்சுக்கலாமுங்க. நாங்கள் தினமும் அடிக்கடி போடுறது இல்லைங்க. ஏதாச்சும் ரொம்ப
அதிகமாக சேர்ந்த அன்றைக்கி மட்டும் போடுவேன். இல்லாட்டி நம்ம டிஷ்வாஷரு போடணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்து போடுறதுங்க. இந்த மாதிரி ஸ்பூனெல்லாம் இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்குங்க. நம்ம உள்ளே கொண்டு போய் எங்கள் ஸ்டாண்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து கேஸ்கெட்டும் கூட வச்சுருக்குங்க. பிளாஸ்டிக்கில் வைக்கக்கூடாதுங்க. இந்த டப்பர் வேறு மாதிரி கொஞ்சம் கெட்டியான பிளாஸ்டிக்கு வைக்கலாங்க. அது கார்ட் பாக்ஸில் வைக்கக்கூடாதுங்க. மூடி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சேராமல் போயிடுச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸு இந்த மாதிரியும் கூட கெட்டியான வைக்கலான்னு சொன்னாங்க. நாங்களே வச்சது இல்லைங்க. அதில் பிளாஸ்டிக் பொருளாக வச்சோம்னா உருகிருங்க. அந்தளவுக்கு சுடு தண்ணி நம்மளுக்கு பிளாஸ்டிக்கு லேசான பிளாஸ்டிக் உருகிற அளவுக்கு சுடு தண்ணி வருங்க. இந்த ஃபேனில் தான் தண்ணி அடிச்சு விடுங்க. நம்மளுக்கு கீழே இருக்கிற ஃபேன்லேயும் தண்ணி அடிச்சு விடுங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் எடுத்தாச்சுங்க. அப்படி இருந்து மேலே ஒரு கரண்டி நம்ம வணக்கிற கரண்டி இருக்குது. நம்ம இப்போ எல்லாமே எடுத்தாச்சுங்க. லாக் பண்ணியாச்சுங்க. இதே போட்டுங்க. இந்த இடத்துல வந்து தண்ணி லேசாக சுண்டி இருக்குங்க. நம்ம வந்து துணியில் வந்து தொடச்சி விட்டு நம்ம வச்சுக்கலாம். உள்ளேலாம் தண்ணி இருக்குங்க. அது ஒன்றும் துடைக்கிறதுனா நம்ம டெய்லி நம்ம போடுற மாதிரி இருந்தால் துடைக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ இவ்வளோ பாத்திரம் நம்மளுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நம்ம பாத்திரம் கழுவுற பாத்திரம் நம்ம சும்மா அலாசிட்டு நம்ம சோப்பு இதில் வச்சு ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ஆகுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து இப்போ லாக் பண்ணிடலாங்க. மேலே மெயின் சுவிட்ச் அங்கே இருக்குது. இது ஸ்டார்ட் பட்டனுங்க. இது ஆட்டோங்க. நம்ம வெயிட் அதிகமாக இருந்தால் தானாக இந்த கடாயின்னு இருக்குங்க, அதுக்கு போய் வெளிச்சம். இதில் ரெட் கலரில் லைட் எரியும். அப்புறம் இது வந்து ஸ்டார்ட் பட்டனுங்க. இது ஆன் 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 பட்டனுங்க. ஆன் பட்டன் அமுத்திட்டு ஆட்டோன்றது இதை அமுத்திட்டு ஸ்டார்ட் பட்டன் அமுத்தினா நமக்கு இதில் 1:20 காட்டுங்க. நம்ம அதுக்கப்புறம் சூடாக இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து தானாக ஆஃப் ஆகிடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம பாத்திரத்தை எடுத்துகிட்டு இப்படி அந்த தண்ணியில் தொடச்சிட்டுங்க நம்ம லாக் பண்ணிக்கலாங்க.